என்னுடைய அரசியல் பிரவேசம் எப்படி ஆரம்பித்தது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் நான் தேர்ந்தெடுத்தேன், பொதுவாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கை வழங்குவார்கள், வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஒரு உரையாடல், பல கட்சி தலைவர்கள் சார்ந்த ஒரு உரையாடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் ஆகியோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டிருந்தார்கள். அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக சொல்லியிருந்தார்கள். எனவே என்னுடைய பதில் இருந்தது, நான் ஒரு தமிழச்சியாக அந்த இனத்தின் அடையாளத்தை அங்கீகரிக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த 5000 10,000 வாக்குகளில் இரண்டாவது வெறுப்பு வாக்கை சஜித் பிரேமதாசாவிற்கு கொடுத்து ஜனாதிபதியிடம் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது ஒரு வைரலாகி பலர் என்னோடு பேசினார்கள், தொலைபேசி அழைப்பு எடுத்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு விடயம், நாங்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு நேரடியாக வாக்களிக்க இருக்கின்றோம், ஏன் பொது வேட்பாளருக்கு முதல் வாக்கை கொடுத்து சஜித்துக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதுக்கு பிறகுதான் நான் பல விஷயங்களை தேடி பார்க்கும்போது இந்த பொது வேட்பாளர் என்று வடக்கு கிழக்கே பிரிந்திருக்கிறது. ஒரு விடயம், கிழக்கிலிருந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பொது மேடையிலே இந்த பொது வேட்பாளரை அங்கீகரிக்கவில்லை. வடக்கிலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாத்திரம்தான் இந்த பொது வேட்பாளருக்காக அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருக்கின்றார். தமிழ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் இதிலிருந்து விலகி தமிழரசு கட்சி மாத்திரம் தமிழ் கூட்டமைப்பு என்ற பெயரோடு இருக்கின்றது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பிரிஞ்சு இருக்குது, டெலோ பிரிஞ்சு இருக்குது. டெலோவில் ஒருவர் சொல்கின்றார் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றேன், ஒரு வேட்பாளர் பொதுவாக ஆதரிக்கவில்லை என்று சொல்கிறார். கிழக்கில் யாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. தற்போது சிவிஐயா ஒரு பொது குத்துக்கரணத்தை போடுறார். இதெல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கொள்கை அடிப்படையில தமிழ் வேட்பாளர்களை அங்கீகரித்து வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்களுடைய கொள்கையை நன்கு புரிந்த சஜித்திற்கு இரண்டாவது வாக்கை கொடுங்கள் என்ற ஒரு அர்த்தம் திரிவுபடுத்தப்பட்டு அது ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக சஜித்திற்கு இரண்டாவது வாக்கை வழங்குங்கள், யாழிலே பகீர் என்ற ஒரு செய்தியோடெல்லாம் இணையதளங்களிலே அது வந்திருந்தது. அன்று தொட்டு 2020 தொட்டு சஜித் பிரேமதாசாவை அங்கீகரிக்க சொல்லியிருக்கின்றேன். இன்று எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவர இருக்கிறது. எந்த கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கும் ஒரு சமமான ஒரு இடத்தை பெறாத வகையிலே மிக உயர்ந்த இடத்திலே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அமைந்திருக்கும். பல பேர் கேட்கின்றார்கள், சஜித் பிரேமதாசா என்ன தருவார் என்று. என்ன தருவார் என்பதற்கான பதில் அது இருக்கிறது. அதற்கு முதலில் சஜித் பிரேமதாசா சொல்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஜனாதிபதி செயலகங்களை அமைப்பதாக முதலாக வருகின்ற ஜனவரியிலே இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கான்ஃபரன்ஸை நடத்துவதான உறுதிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கின்றார். வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி செயலகங்களை அமைத்து அதனூடாக மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான நேரடி தொடர்புகளை ஏற்படுத்துவது என்பது அவருடைய இலக்காக இருக்கிறது. 13ஐ தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய நீதி புத்தகத்தில் இருக்கக்கூடிய 13ஐ முழுமையாக அமுல்படுத்துவதாக சொல்லி இருக்கின்றார். இதற்கு மேலதிகமாக அவருடைய அந்த காணி அதிகாரம் என்பது தன்னுடைய தந்தையாரால் உருவாக்கப்பட்ட பிரதேச செயலக மட்டங்களிலே வலுவூட்டப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக சஜித் பிரேமதாசா இருப்பார்கள். ஏனென்றால் பலர் சொல்கின்றார்கள் தருகிறோம் என்று. ஆனால் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட இத்தனை தடவைகள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அல்லது பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு செய்யாத ஒரு விடயத்தை தமிழ் மக்களுக்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொடுப்பாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே ஜனாதிபதி பதவியில் இருந்து கொண்டு தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றக்கூடிய ஒருவராக, ஏனென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரை அங்கீகரிக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்தவர்களுக்கு தெரியும், எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலே நரி என்று அழைத்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு மிக்க ஒருவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எந்த விதமான டீலுக்கும் போகாத ஒரு கட்சியாக நாங்கள் எங்களை பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒரே ஒரு டீல் இருக்கிறது, மக்களுடனான ஒரு டீல். அந்த டீல் தான் நாங்கள் சொன்னது, ஒரு கொள்கை அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறு தொகையினர் அவர்கள் எங்களுக்கு இரண்டாவது வாக்கை கொடுக்குமாறு ஒரு டீலை பேசினோம். இந்த டீல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது. தூதரங்களோடோ அல்லது வேறு நாடுகளோடோ டீல் பேச வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இல்லை. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் சென்ற ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கின்றோம்.
நீங்கள் இது தொடர்பாக நீங்கள் அந்த வைத்தியரிடம்தான் பேச வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் கேட்கின்ற போடுகின்ற போஸ்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த வைத்தியர் தான் ஆவா குழுவினுடைய தலைவி என்றும் என்னை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உண்மையிலே கவலையான விஷயம், டீல் பேசக்கூடியவர்கள், பெட்ரோல் செட்டுக்காகவும் பார் பெர்மிட்டுக்காகவும் சோரம் போகக்கூடிய அரசியல்வாதிகள், கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை அவர் கைகாட்டி இருக்கிறார். எனவே அதை பற்றி எங்களுக்கு பேச வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கு தெரியும் யார் சுத்தமான அரசியலை வெளிப்படையாக செய்கிறார்கள் என்று. உங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 2வது வாக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, நாட்டினுடைய மாற்றத்துக்காக, ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதை எங்களுடைய நாட்டில பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இளைஞர்களுக்கு அங்கீகாரம், அதே நேரத்தில் எங்களுடைய LGBT கம்யூனிட்டிக்கான அங்கீகாரம், இது தவிர எங்களுடைய அரசியல் என்பது ஒரு வம்சாவளி ரீதியாக குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அனுதாப அலைகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது காரணம், இந்த நாட்டில் அம்மா மகள் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா, சந்திரிகா அம்மையார் 2 பேருமே அதிபர் பதவிகள்ல, ஜனாதிபதி பிரதமர் என்ற 2 பதவிகள்ல ஒரே சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய சாப்பாட்டுகளிலும் கூட இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் யாருமே அதை நினைக்கவில்லை. அதுக்கு காரணம், ஒன்று அவர்களை ஆண் அரசியல்வாதிகள் நிர்வகித்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய மனங்கள்ல அரசியல் துறைக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றிருக்க வேண்டும், அல்லது சிறு வயது முதலே அரசியல் அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு உயர்தர வாழ்க்கை முறையோடு வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இது ஆய்வுக்குரிய விடயம். என்னை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து ஆய்வுகள் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் 2018 என்னுடைய நாட்டில் உள்ளூராட்சி சபைகளில் ஒரு 75% ஒதுக்கீடு கிடைச்சது. இது இந்த நாட்டில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கிறேன். 2200க்கும் அதிகமான பெண் அரசியல் தலைவர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்குள்ள ஒழுங்கிணைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்கள் ஒரு மாகாண சபை தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இன்றும் இருக்கிறது. அதே நேரத்தில் பாராளுமன்ற மட்டத்தில் செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் 59% அதிகமான பெண்கள் இருக்கிற நாட்டில் 5% கூட பாராளுமன்றத்தில் பெண்கள் இல்லை. சாதாரணமாக நாங்கள் பயணிக்கிற போக்குவரத்தில் இருந்து நாங்கள் செல்கின்ற அரசு அலுவலகங்கள் ஆகட்டும், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. நான் பொதுவாக ஆண் அரசியல்வாதிகளிடம் சொல்வது, தனிப்பட்ட ரீதியில் நட்பு ரீதியாக பேசும்போது சொல்வேன், வாருங்கள், உங்களுக்கு பெண்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஒரு பொது வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பொது கழிவறையை நீங்கள் பயன்படுத்த அனுமதியுங்கள். அப்படி நீங்கள் அனுமதிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. அல்லது ஒரு பொது பஸ் ஸ்டாண்ட் அல்லது ஒரு பொது புகையிரத நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மலசல கூட கட்டமைப்பை அவர்கள் பயன்படுத்துவார்களா? அப்படி பயன்படுத்துவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு பால் ஊட்டுவதற்கான அறைகள் இல்லை, அல்லது மலசல கூடங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இடவசதிகள் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த சிஸ்டத்தை மாற்றுவது யார் என்று நாங்கள் யோசிக்கலாம். நீங்க தான் மாற்ற வேண்டும். இங்கால இருக்கக்கூடியவர்கள் மாற்றுவார்கள் என்று நாங்கள் நினைக்கும் போது பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றுகின்ற இடம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு நாளாந்தம் தேவைப்படுகின்ற விடயமாறு நான் யோசிப்பேன். எனக்கு தேவை, நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கிடைச்சிருக்கு, நான் ஒரு 16 வயதை கடக்கும் போது எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு தேவை, ஒரு GC O level A level தேவை, அதுக்கு பிறகு நான் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும், எனக்கு ஒரு உத்தியோகம் தேவை, இதுக்கு பிறகு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் என்று தான் ஒவ்வொருத்தரும் வாழினோம். ஆனால் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் சிறந்த கல்வியை கற்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டம் சரியான முறையில் இருக்குதா? நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக போட்டி போடக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதா? இல்லை. எந்த பள்ளி ஒரு இன்டர்நேஷனல் டிகிரி பெற வேணும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை பெறக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இங்க 2மே இருக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக கற்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு முறையும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இலவச கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். இது எங்களுக்கு நியாயமா இருக்கிற ஒரு விஷயம் தானே.
நான் சாதாரணமாக, ஏன்னா நான் என்ன சொல்ல முடியாது இறக்குமதி என்று சொல்லி, ஏன்னா நான் 96ஆம் ஆண்டு வரை யுத்தத்தை கடந்து இங்கே பட்ட கஷ்டத்தை கடந்து தான் இந்த கையில் போடுற ஒற்றை காப்போட மாத்திரம் தான் தலைநகருக்கு இடம்பெயர்ந்தவர். எத்தனையோ பேர் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட எனக்கு சொல்லலாம். ஆனால் நான் என்னுடைய நாட்டில் இருந்து கொண்டு என்னுடைய உரிமைக்காக, என்னுடைய இனத்தினுடைய உரிமைக்காகத்தான் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வரும்போது பலர் சொன்னார்கள் இறக்குமதி அரசியல் என்று. இன்று வரை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கொண்டு வந்து வைத்தியசாலைகளாகட்டும், கல்வி நிறுவனங்களாகட்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன். என்னுடைய ஆதரவு இம்முறை போட்டி போடக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி சின்னத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுக்கு காரணம் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது எங்களுடைய ஒரு கன்செப்டா இருக்குது. இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது. அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும். ஆனா என்னுடைய கேள்வி, சட்டமாக்கப்பட்ட இந்த 25% வெறுமனே உள்ளூராட்சி சபைகள்ல மாத்திரமே இருக்கக்கூடாது, அது மாகாண சபையிலையும் பார்லிமெண்ட்லையும் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த தேர்தல் காலங்கள்ல பண வசதி கொண்ட அரசியல்வாதிகள் கோடிக்கணக்காக அரசியல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள். செலவழித்து விட்டு அவர்கள் பெறுவது வெறுமனே 20 மில்லியன் ரூபாய் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். 20 மில்லியன் வருடாந்தம் பெறுவதற்காக நாங்கள் ஏன் கோடிக்கணக்கான பணங்களை தேர்தலில் செலவிட வேண்டும்? எனவே இதற்காக ஒரு தேர்தல் பிரச்சார நிதிய சட்டம் ஒன்று இந்த நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே பெண்கள், இளைஞர்கள் எங்களுடைய அரசியல் அதிகம் பெற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உரிமை சார்ந்து பேசுகின்றோம், தமிழன் ஆழ பிறந்த இனம் என்று சொல்கின்றோம். ஆனா இப்ப இன்று நான் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போகும்போது பல இளைஞர்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த அரசியல்ல என்னத்தை நாங்க கண்டுட்டோம், என்ன மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க தான் உழைக்க வேணும், நாங்க தான் சம்பாதிக்கணும், நாங்க தான் வாழ வேண்டும். ஆனால் இந்த அரசியல் மூலமாக என்னென்ன விடயங்களை நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. சட்டத்தில் எங்களுடைய இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் என்ன இருக்குன்னு கூட பலருக்கு தெரியாது. அதன் ஒரு பிரகாரமாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கிற 10,096 பாடசாலைகளுக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை தமிழ், ஆங்கில, சிங்கள மொழி மூலமான மும்மொழிகள்ல அந்தந்த பாடசாலைகளுக்கு கொடுக்குற ஒரு திட்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை பற்றி யார் என்ன நாங்க எப்படி வாழலாம் என்று கூட எங்களுக்கு இணையத்தில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, வேற யாருமே சொல்லல. அது புலம்பெயர்ந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டில தண்ட நாட்டு சட்டங்களை மிக அதிகமாக மதித்து கொண்டு இங்க இருக்கக்கூடியவர்களை இந்த சட்டத்தை வழி நடத்துறேன். நான் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவன், இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவளாக இருந்து கொண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு என்ன கிடைக்கிறதோ அது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்க இதுல வந்திருக்கிறார்கள் எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா நிச்சயமாக உங்களுடைய அரசியல் அனுபவம் தொடர்ந்து இருக்க வேண்டும், அரசியல் பிரவேசம் இருக்க வேண்டும். இந்த மாற்றத்துக்காக நீங்க போராட வேண்டும். ஏன்னா அறங்கல சம்பந்தமாக இங்கு பேசும்போது அதே அறங்கல போராட்ட காலத்துல மக்களுடைய பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருக்கிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதி அடுத்த விசாரணை எங்களுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சார காலப்பகுதியிலும் அதை சென்று நாங்கள் நீதிமன்றத்தை மதிப்பில் எடுத்து அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக குற்றவாளிகளாக எங்களுக்கு விசாரணை நடத்துவது என்பது நாங்கள் கடத்தல் செய்தல்ல, அல்லது லஞ்சம் பெற்றல்ல, அல்லது மக்களுடைய பணத்தை சூறையாடியவர்கள் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பு கூறப்பட்டவர்கள் சுதந்திரமாக வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் என்பது இளைஞர்களிடமிருந்து வர வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுங்கள். இந்த 25% இடஒதுக்கீடு 3 கட்டமைப்புகளிலும் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கான அங்கீகாரம் வெறுமனே இந்த வேட்பு மனுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது, அது சட்டமாக்கப்பட வேண்டும். இவ்வாறான பல கொள்கைகளை முன்வைத்து எங்களோடு இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக ஒரு கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக கட்டுப்பட்ட ஒரு மத்தியதர குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்த எனக்கு இவ்வளவு உயர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று நான் ஒரு மத்தியதர பெண்ணாகத்தான் இருக்கின்றேன். எனவே உங்களுடைய அரசியல் பயணம் உங்களுக்கு பிடித்தமான கட்சியோடு நிச்சயமாக தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.